அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு இது. எல்லா காலத்தையும் விட மார்க்ஸை மிக அதிகமாக நாம் வாசிக்க வேண்டிய ஒரு அரசியல் புறச்சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு நல்ல புத்தகத்தை எழுதி இங்கே தோழர் முரளி குறிப்பிட்டதை போல இளம் சமூகம் அதை வாசிக்க வேண்டும், அதற்காகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று தோழர் VMS ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார். அவருடைய செழுமையான வாசிப்பு அனுபவத்திலிருந்தும் களப்பணியிலிருந்தும் ரொம்ப எளிமையான சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய உள்ளடக்கத்தை குறித்து ஒரு 3 இளம் தோழர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தலைமை உரையில நான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்து உங்களை போர் அடிக்க விரும்பல. ஏன்னா பொதுவாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கக்கூடியவர்கள் பேசுவதை விட அந்த புத்தகம் நம்மோடு அதிகமாக பேச வேண்டும். இந்த தலைப்பே ரொம்ப நல்ல தலைப்பு. அதாவது முரட்டு இளைஞன் மூலதன அறிஞரான கதை. இந்த தலைப்பை பார்த்த உடனே 1-2 பேரு கொஞ்சம் ஜெர்க்கானாங்க. VMSம் புத்தகத்தை புரட்டினீங்கன்னா முதல் பக்கத்திலே அட்மிட் பண்ணியிருக்காரு. இந்த புத்தக தலைப்பை பார்த்த உடனே யாராவது ஒரு சங்கி எழுதியிருப்பாரா அப்படின்னு யோசிக்க தோணும். ஏன் இந்த தலைப்பு இந்த உள்ளடக்கத்திற்கு நியாயம் சேர்க்கிறது அப்படிங்கிறத அவர் ரொம்ப கன்வின்சிங்கா அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே மார்க்ஸை வாசிக்கிற போது, மார்க்ஸை மீண்டும் மீண்டும் வாசிக்கிற போது நமக்குள் எழுகிற அந்த அலாதியான உணர்வு இருக்குல்ல, மார்க்சியத்தை படிப்பது, மார்க்ஸை படிப்பது. உண்மையிலே ஒரு முரட்டு இளைஞன் தானா? நீங்க மார்க்ஸுடைய வாழ்க்கையில அவரோடு கடித தொடர்பு வைத்திருக்கிற 2 பேருடைய கடிதங்கள் ரொம்ப முக்கியமானது. அது வாழ்க்கை துணை ஜென்னிக்கும் அவருக்கும் நடந்த கடித பரிமாற்றமாக இருக்கட்டும், அல்லது ஏங்கல்ஸுக்கும் மார்க்ஸுக்கும் நடந்த உரையாடலாக இருக்கட்டும், அல்லது கடித, அது பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப படிக்கிற போது மார்க்ஸினுடைய இன்னொரு பரிமாணம் அப்படியே வெளிப்படும். இந்த அண்மையில பழைய புத்தகம், அது பாரதியில அண்மையில வெளியிட்டு இருக்குன்னு நாகராஜன் சொன்னாரு. ஹென்றி ஓல்க எழுதியிருக்கிற மார்க்ஸ் பிறந்தார் என்ற மார்க்ஸ் முன்னேற்ற மாஸ்கோவுடைய முன்னேற்ற பதிப்பகத்தினுடைய வெளியீடு. அதுல ஜென்னி மார்க்ஸுக்கு எழுதுற ஒரு கடிதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல அவங்க எழுதுறாங்க, தலகர்த்தருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த கடிதத்தை. இந்த கடிதத்துல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, ரொம்ப அன்பின் மிகுதியாக அந்த மொழி என்பது இருக்கும். இவர் எழுதுற கடிதமாக இருந்தாலும், அவர் இவருக்கு எழுதுற கடிதமாக இருந்தாலும், அது அன்பின் மிகுதியில் அந்த வார்த்தைகள் என்பது இந்த கடிதங்கள்ல வெளிப்பட்டிருக்கும். ஒரு கடிதத்தில் ரொம்ப உண்மையிலே மார்க்ஸ் ரொம்ப கோபக்காரர் தான். அவரு தனக்கு முன்பு இருந்த எல்லாரையும் வாசிக்கிறாரு. ஆனால் ஒரு புரட்சிகர கண்ணோட்டத்தை, புதிய உலகை அமைப்பதற்கான புரட்சிகர கண்ணோட்டத்தை வழங்குகிற இடங்களில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய அனைவரையும் மார்க்ஸ் அற்பவாதிகள் என்று அழைக்கிறார். அற்பவாதிகளுடைய கருத்துக்களை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன் என்று ரொம்ப கோபத்தோட மார்க்ஸினுடைய மொழி என்பது பல இடங்கள் இருக்கும். ஒரு கடிதத்தில் ஜென்னி அவருக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தலகர்த்தருக்கு அப்படின்னு எழுதி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கடிதம். அந்த ஹென்றி ஓல்கனுடைய மார்க்ஸ் பிறந்தாருங்க அந்த புத்தகத்துல இருக்கு. எரிச்சலும் வெறுப்புமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். நல்ல கடிதம் அது. உங்களுடைய மொழி எரிச்சலும் வெறுப்புமான வார்த்தைகள் கூடுதலாக இருக்கிறது, அதை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுட்டு அடுத்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நயமும் நகைச்சுவையும் மிகுந்த வார்த்தைகளை உங்களால் பயன்படுத்த முடியும் என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அதிகமான கோபத்திற்கு சொந்தக்காரரோ அந்த அளவுக்கு நயமும் நகைச்சுவையும் நிறைந்திருக்கிற ஒரு மனிதர் மார்க்ஸ். ஆகவே உங்களுடைய வார்த்தைகளில் நயமும் நகைச்சுவையும் முழுந்து உங்களுடைய பேனாவை அப்படியே ஓட விடுங்கள். அது அந்த சிந்தனை பிரவாகம் என்பது ஊற்றெடுக்கட்டும் என்று சொல்லிட்டு அந்த கடிதத்தை எப்படி அவங்க முடிக்கிறாங்கன்னா, உங்களுடைய சிந்தனை என்பது படை வீரர்களை போன்றது. மார்ஷலோ முஸ்டோருடைய அறிவு திசையின் புதிய பயணம் என்று மார்க்ஸுடைய இறுதி 3 ஆண்டுகள் அவரு எது படிக்க தவறினார் அதையெல்லாம் தேடி படித்திருக்கிறார் என்கிற அந்த 3 ஆண்டுகள் மார்ஷலோ முஸ்டோ எழுதியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான புக்கு. அவ்வளவு படிக்கிறாரு. அவர் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு படை வீரனை போல, உங்களுடைய சிந்தனை என்பது ஒரு படை வீரனை போல. படை வீரர்கள் சாகடிக்கப்படலாம் போர்க்களத்தில், ஆனால் ஒருபோதும் அவர்கள் சரணடைய மாட்டார்கள். உங்களுடைய சிந்தனை படை வீரர்களை போல, அது யாருக்காகவும் யாரிடமும் எப்போதும் சரணடையாது. அப்படி இருக்கிற போது ஏன் நீங்க
இவ்வளவு கோபத்தோட எழுதணும்னு ஜென்னி வந்து மார்க்ஸ்க்கு எழுதின ஒரு கடிதம். அந்த புத்தகத்திலும் சரி, இந்த புத்தகத்திலும் சரி, தோழர் இன்றைக்கு நாம் வெளியில இருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலும் சரி, உண்மையிலே வந்து அவருடைய டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல. நான் பொதுவா சொல்லுவேன் தோழர்கிட்ட பேசுற போது, மார்க்ஸை மீண்டும் மீண்டும் படிக்கணும். எப்படி படிக்கிறது மார்க்ஸ் அப்படின்னா, நம்ம எங்க உட்கார்ந்து படிச்சாலும் சரி, பக்கத்துல ஒரு சேரை போட்டு மார்க்ஸை உட்கார வச்சு படிக்கணும். அது வந்து சமகால ஒரு அரசியல் அல்லது வந்து சமூக எந்த விஷயங்களுக்கும் மார்க்ஸ் ஒரு ரெஃபரன்ஸா இருப்பாரு. மார்க்ஸை ரொம்ப பக்கத்துல உட்கார வச்சு நாம மார்க்ஸை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்துக்கும் வீரியமிக்க கருத்துக்கும் சொந்தக்காரருடைய ஒரு மற்றும் ஒரு நூலை இன்றைக்கு நாம் வெளியிட இருக்கிறோம். லெனின் ரொம்ப மார்க்ஸ் எப்படி வாசித்தார் என்று பல இடங்கள்ல லெனின் எழுதியிருக்காரு. லெனின் இடத்துல மார்க்சினுடைய வாசிப்பை, மார்க்சினுடைய படைப்பை, பங்களிப்பை குறிப்பிடுகிற போது என்ன சொல்றாருன்னா, மூலதனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹெகலுடைய தர்க்கவியலை வாசிக்காமல் மூலதனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஹெகலுடைய தர்க்கவியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு தோன்றிய தத்துவவாதிகளுடைய கருத்துக்களை உள்வாங்காமல் அதிலிருந்து ஹெகலுடைய தர்க்கவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஹெகலுடைய தர்க்கவியலை புரிந்து கொண்டால்தான் மார்க்சினுடைய மூலதனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப மார்க்ஸ் எப்படி படித்தார், எப்படி வாசித்தார், தத்துவவாதிகளுடைய புத்தகத்தை அவர் வாசித்த பட்டியல், அதே போல இலக்கியவாதிகளுடைய புத்தகத்தை, காத்திரமான அரசியல் மட்டுமல்ல, ரொம்ப நயமான இலக்கிய குறியீடுகளையும் உதாரணங்களையும் மார்க்சுடைய படைப்புகள்ல முழுவதும் நாம பார்க்க முடியும். அப்படி வந்து ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு சமகால அரசியல் சூழலில் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்த உலகத்தை விட இன்றைக்கு அந்த உலகம் ரொம்ப நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கிறது. என்னதான் வந்து செயற்கை நுண்ணறிவு என்கிற ஒரு நவீன யுகத்தை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருந்தாலும் கூட அது ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி முதலாளித்துவம் என்பது தன்னையும் மீட்க முடியாமல், இந்த சமூகத்தையும் மீட்க முடியாமல் ஒரு முட்டுச்சந்தில் சிக்கி கொண்டிருக்கிறது என்கிற மார்க்சினுடைய அந்த கணிப்பு வெற்று ஆர்வம் அல்ல. அது காலகாலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு உயிருள்ள ஒரு தத்துவம் என்ற அடிப்படையில் எல்லா காலத்தையும் விட இன்றைக்கு மார்க்ஸ் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறார். தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அந்த உயிர் துடிப்போடு தன்னுடைய படைப்புகளை இந்த சமூக மாற்றத்திற்காக ஒரு காத்திரமான கொடையாக வழங்கியிருக்கிற அந்த மாமேதனுடைய எழுத்துக்களை நாம் குறிப்பாக இன்றைக்கு இளம் தலைமுறை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தன்னுடைய இறுதி நாட்கள்ல லண்டன்ல வசிக்கிற தி சன் என்கிற ஒரு நாளேட்டினுடைய ஆசிரியர், அமெரிக்காவில் தலைமையிடமாக கொண்டு வெளிவிடக்கூடிய ஒரு சன் அப்படி நாளேடுன்னு ஆசிரியர் ஜான் ஸ்விண்டன் மார்க்ஸை பார்க்க வர்றாரு. உங்களோடு ஒரு உரையாடல் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்கிறார். மார்க்ஸ் மாலை நேரங்களில் கடற்கரையில் நாம் நடந்து கொண்டே பேசுவோம். நீங்க அந்த மார்செல்லோ முஸ்டோருடைய புத்தகத்துல படிக்க, அவருடைய நூலகம் எப்படி இருக்கும், அவருடைய வாசிப்பு எப்படி இருக்கும், சிந்திக்கிற போது நடந்து கொண்டே இருப்பார். டக்குன்னு நின்றுட்டு அப்புறம் வந்து என்ன சிந்தித்ததோ அதை வந்து உடனே எழுதி குறிப்பெடுப்பார். மார்க்சுடைய நூலகம் என்பது உள்ள போனா அவர் எதை படிக்கிறார், எந்த குறிப்பெடுக்கிறார் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவருடைய லைப்ரரியில ப்ளூ புக் நிறைய இருக்கும் அப்படின்னு மார்செல்லோ முஸ்டோ இருக்காரு. அவ்வளவு விஷயங்களை கணிதவியல் இருந்து அத்தனையும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தனக்கு முன்பு இருந்து அத்தனையும் படிச்ச அந்த ஒரு மகத்தான மேதையினுடைய இறுதி நாட்களில் ஜான் ஸ்விண்டன் அவர்கிட்ட பேசுறார். உங்களை வந்து நிறைய எழுதிருக்கீங்க, உலகம் முழுக்க ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கை என்றால் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்கிறார். உங்களுடைய பார்வையில் வாழ்க்கை என்றால் என்ன, அதான் அவருடைய கேள்வி. பேட்டியெல்லாம் நீண்ட உரையாடல் முடிந்த பிறகு ஒரு கேள்வி கேட்கிறார். சற்று யோசித்து விட்டு சொல்றார், வாழ்க்கை என்றால் போராட்டம். முரண்பாடுகள் இல்லாமல் இந்த சமூகம் என்பது இயங்காது. முரண்பாடுகளுடைய வெளிப்பாடு போராட்டம். இது மொத்த வாழ்க்கையினுடைய சாரம் என்கிற அந்த மார்க்சினுடைய ஒற்றை வரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஜான் ஸ்விண்டனுக்கு கொடுக்குது. அதை அவர் பதிவு பண்றாரு. அப்படி ஒரு மார்க்சினுடைய வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஆச்சரியங்களும். ஒரு இடத்துல மார்க்ஸை பற்றி எழுதுகிறவங்க என்ன சொன்னா, சிவப்பு பயங்கரவாத டாக்டர், உலகமே அச்சப்படுகிற ஒரு சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர். அவர் வாழ்க்கை எவ்வளவு துயரம் மிகுந்த வாழ்க்கை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் வந்து அகிலத்தினுடைய தலைவராக உலகம் முழுக்க அச்சப்படுகிற ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு சிந்தனையாளராக அறியப்படுகிற மார்க்ஸ் உட்கார்ந்து மூலதனத்தில் குறிப்பு எழுதிட்டே இருக்காரு. சாதாரண வாழ்க்கை தானே, வீட்டுல பிரச்சனை இருக்கும்ல, உடனே வந்து மளிகை
கொடுத்தவங்க, மற்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுல வந்து நிக்கிறாங்க. ஹென்றி ஓல்கோ என்ன எழுதுறாருன்னா, உலக முதலாளிகளை அச்சுறுத்துகிற, மூலதனத்தை குறிப்பிடுகிற அகிலத்தினுடைய ஆக சிறந்த தலைவர், கடங்காரங்க வந்து இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து ஓடி ஒளிகிற ஒரு ஆளாகவும் ஒரே நேரத்தில் மார்க்ஸ் மாறுகிறார். கடைசி வரைக்கும் அவர் ஒரு எந்த சலனமும் அவரை வந்து தன்னுடைய அந்த போராட்டத்திலிருந்து அவர் ஒரு கணம் கூட விலகி இருக்காத அளவுக்கு ஒரு உறுதிக்கு சொந்தக்காரர். இப்போ மார்க்ஸை வந்து எல்லா காலத்தையும் விட இன்றைக்கு மிக அதிகமாக நாம் வாசித்து அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு என்ன ஒரு விவாதம் நடக்குதுன்னா, ரெவல்யூஷனரிஸை விட, புரட்சியாளர்களோட ரிஃபார்மிஸ்டை கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கு. அப்கோர்ஸ் சீர்திருத்தவாதிகள் இல்லாமல் நாம வந்து முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாது. ஆனால் சீர்திருத்தங்களால் மட்டுமே, சீர்திருத்தவாதிகளால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாம் விரும்புகிற அனைத்தையும் படைத்து விட முடியும் என்கிற ஒரு விவாதம் என்பது முன்னுக்கு வந்திருக்கிறது. சீர்திருத்தவாதிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் புரட்சியாளர்கள் தான் நாம் விரும்புகிற, நம்மை பூட்டியிருக்கிற அடிமை சங்கிலை தவிர இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற இந்த சமகால உலகத்தை, இந்த சுரண்டல் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சுரண்டலற்ற சமூகத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், முன்னேற முடியும் என்று சொன்னால், அதற்கு ஆகச்சிறந்த தத்துவமாக மார்க்சியம் தான் இருக்கிறது. தன்னுடைய ஆத்மார்த்தமான தோழன் ஏங்கல்ஸோடு ஒரு முறை மார்க்ஸ் சொல்றாரு, எல்லாரும் வந்து என்னுடைய பெயரால்தான் நம்முடைய எழுத்துக்களை முழுக்க வந்து பேசுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நம் இருவருக்கு தெரியும், நீங்கள் நடந்த காலடியை தொடர்ந்துதான் நான் பின்தொடர்ந்து பயணித்திருக்கிறேன் என்பது நம் இருவருக்கும் தெரிந்த உண்மை என்று ஏங்கல்ஸ்க்கு அவர் எழுதுறாரு. மார்க்ஸ் ஏங்கல்ஸ் பேசுற போது இஸ் மை டீச்சர் அப்படிம்பாரு. மார்க்ஸை விட கூடுதலான மொழிகள் கற்றுக்கொண்ட ஒருவர் வந்து ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸ் வந்து உணர்ச்சி வசப்படும் போது கொஞ்சம் திக்குவாராமா. எப்ப அப்படின்னா, ஒரு ஏங்கல்ஸ் உணர்ச்சி வசப்பட்டால் 20 மொழிகளில் அவருக்கு திக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மார்க்சியத்தை முழுமைப்படுத்துவதற்கு, மார்க்ஸை விட இன்னும் சொல்ல போனால் மார்க்ஸோடு இணைந்து மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பை செலுத்தியிருக்கக்கூடிய அந்த மகத்தான தத்துவ சிந்தனையாளர் ஏங்கல்ஸும் மார்க்ஸும் இணைந்து வழங்கியிருக்கிற அந்த தத்துவத்தை, அந்த சாரத்தை ரொம்ப எளிமையாக இன்றைக்கு இளம் சமூகத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இன்னைக்கு புரியுற மாதிரி இன்டர்பிரேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த கடினமான மொழிகளை இன்றைக்கு நாம அது ஒரு போதனையாக இருக்க முடியாது. அப்படியே வந்து ஃபார்முலா மாதிரி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறதுனால எந்த பலனும் கிடையாது. அதை வந்து அதிகமாக நாம் இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்வதும், அதை வந்து சமூக மாற்றத்திற்கான நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு வெளிச்ச கீற்று என்கிற முறையில் நம் கைகளில், நம்முடைய நெஞ்சங்களில், சிந்தனைகளில் இருந்து கொண்டிருக்கிற தீப்பந்தம் என்ற முறையில் அந்த மகத்தான தத்துவத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த காத்திரமான முயற்சிகளில் மற்றும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த புத்தக வெளியீடு என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து எவ்வளவு அதிகமாக நம் இளம் தலைமுறையிடம் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த புத்தகத்தை நாம் கொண்டு போவது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மார்க்சிய மூல நூல்களை, செவ்வியல் நூல்களை வாசிப்பது, அந்த தத்துவத்தை நம்முடைய சமூகத்தில் பரப்புவது என்கிற அந்த கடமையினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தோழர் VMS அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை முதல் நிகழ்வாக இப்ப நம்ம வெளியிடுகிற நிகழ்ச்சியை வந்து நாம நடத்துறோம். அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அதற்கு பிறகு வந்து இந்த 3 பேர் அதை குறித்து அறிமுக உரை நிகழ்த்துவார்கள். அதுக்கு பிறகு 3 மாவட்ட செயலாளர்கள் வாழ்த்துறை என்ற வகையில், நிறைவாக தோழர் VMS அவருடைய ஏற்புரை என்ற வகையில் ஒரு சுருக்கமான நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தி முடிக்கலாம். இந்த நிகழ்ச்சி நடந்து முடிகிற வரை வந்திருக்கிற தோழர்கள் இருந்து நிகழ்ச்சியை அனைத்து வகையிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு தலைமையேற்க வாய்ப்பளித்த உங்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமுறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.